சஞ்சாரம் சமூக சித்திரம் வழங்குபவர் திக்வல்லை சஃப்வான். பிரதி ஜக்கியா சித்திக் ஃபரீத். ஓஹோ, என்ன வெயில், என்ன வெயில். கொதிக்கிற வெயில்ல யூசுப் நானாவை தேடி வந்தா கோலிங் பெல் ஒரு நாளுமே வேலை செய்யறதில்லை. பெரிசா வாயால வங்காளம் போவாரு, ஆனா கண்ட சிங்காரம் ஒன்றும் இல்லை. சரி சரி, கதவை தட்டி பாப்போம். யூசுப் நானா, யூசுப் நானா, யூசுப் நானா, கதவை திறங்க. நான் சாய்பு நானா. வாங்க வாங்க வாங்க. அதுக்கு முந்தி சினோரி அட்வைஸ் உண்டு. கதவை போட்டு இப்படி தட்டார் பட்டாருன்னு தட்டவானம் தெரியும் தெரியவா. வெறும் இந்த லோக்கல் பலகையால் செஞ்ச கதவு. உங்களோட பாக்ஸிங் குத்தெல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வராது. சரி சரி, எப்பவும் தார அட்வைஸ் தானே. என்ன ஊடெல்லாம் ஓஞ்சி போன இருக்குது. சந்த மாதம் முடிஞ்சு வர மந்த மாதம்னு சொல்லுங்க. உங்களோட சுத்த தமிழால என் தலைய சுத்த வைக்காம விஷயத்த சொல்லுங்க. அதாகப்பட்டது என்ன ஊடே சைலன்ஸ்ன்னு கேட்குறீங்க. என்ன சின்னாலும் மனுஷி இல்லாட்டி உருவாசல் பாலடைஞ்ச மாதிரி தான் இல்லையா. அவட அதான் அந்த இங்கிட்ட மைமூண்ட கூட்டாளி மௌரூசாட மௌனுக்கு பொன் பார்க்க போகிறாங்களாம். கூட்டாளியை கையுடையிலும் அவங்களுக்கு மைமூனை கையோட ஹெச்சு கூட்டி கொண்டு போயிட்டாங்க. கூப்பிட்டாங்க. மௌரூசாட மகனுக்கு நானே 10 இடத்துல பார்த்திப்பேன், ஒன்றுக்கும் புரியப்படல. இது 11வது இடம். இந்த விஷயமாவது சரிப்பட்டு வருமாண்டு எனக்கு சக்க ஆயிக்குது. சரியா படல யூசுப் நானா. நீங்க விஷயம் தெரியாம பேசுறீங்க சாஹிப் நானா. பொடியன் டாக்டர் இன்ஜினியர் மாதிரி பெரிய படிப்பு படித்த பொடியன். அதனால அவங்கள்ட்ட அந்த தரஜாத்துக்கு அதுதான் தகுதியின் ஏற்ற மாதிரி பெரிய இடம் தான் தேடுவாங்க. அது வரையில இந்த ஓட்டம் முடியாத தொங்க ஓட்டம் தான் சாஹிப் நானா. ஓடும் வரை ஓட்டம், காரியத்தில் நாட்டம், தேடும் இந்த தகுதி சீக்கிரத்தில் வருமா. அது சரி, பொடியன் எங்க வேலை? அப்படி கேளுங்க, பொடியன் லண்டன்ல வேலை. லண்டன் மாப்பிள்ளா சும்மாவா? லண்டனோ டொரிங்டனோ பொடியண்ட பயோடோட்டா என்கிட்ட இருக்குது. இந்த ஜூன்ல 39 வயசு பிறக்குது. இளமை பறக்குது. என் 2வது மகனை விட 1 மாசம்தான் இளமை. இப்ப அவனுக்கு 3 புள்ளலிக்கு. தெரியும் தெரியும். நாங்க அவனுக்கு பொன் தேடி ஊர் ஊரா அலையல்ல. அவன் புரியப்பட்ட மௌலுவையா பிள்ளைக்கே முடிச்சு கொடுத்தேன். அண்டைக்கு தேடி திண்டாலும் நிம்மதியா ஈக்கிறான். எங்களையும் 7 மணி மாதிரி கவனிக்கிறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு கூட்டாளியில மகிக்கிறா. குட்டியும் அரிசி குரிசி மாதிரி நல்ல சீருமை, நல்ல வடிப்பு, பெரிய ஜொப். நேரத்தோட சரிங்கண்டா இந்த விஷயத்த உங்களுக்கே நான் பாரம் தந்திப்பனோ. யூசுப் நானா, நீங்க இதுகள்ல மாட்டிப்பட வானம். அவங்க தேடுற ஜாதி பொன் தெனியாயில் இருந்து துனியா தொங்கல் வரையில தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது. நீங்க என்ன சாஹிப் நான் சொல்றீங்க? மகனுக்கு பொன் தேடுற விஷயத்துல மௌரூசா 8 அடி பாஞ்சா அவரோட புருஷங்காரன் 14 அடி பாயிர மனுஷன். அவர் போட்ட கண்டிஷன் பார்க்கணும் இல்லையா? இங்க பாருங்க சாஹிப் நானா, நல்லா கேட்டுக்கோங்க. பொடியன் லண்டன் சூப்பர் மார்க்கெட்ல அக்கவுண்டன்ட். நீங்க பாக்குற குட்டி சும்மா வெள்ளை வெள்ளையிருந்து இடிச்ச மாவா போல நிறமா ஆயிக்கணும், கிளி போல பசுந்தா ஆயிக்கணும். உயரம் 5 கொஞ்சமும் கூடப்படாது குறையப்படாது. இங்கிலீஷ் எல்லாம் சும்மா புசு புசுன்னு பேசணும். அடுத்த முக்கியமான விஷயம், குக்கிங் கிளாஸ், பியூட்டி கிளாஸ், மெஹந்தி கிளாஸ் முடிச்ச சர்டிபிகேட் போட்டோ காப்பி காட்டணும். ஓகே சாஹிப் நானா? படி பொடியண்ட வாப்பக்காரன் சொல்லி முடிக்கல, மௌரூசா மாமி இடையில குறுக்கிட்டா. குட்டி வாழ போறது லண்டன்ல. இந்த அபாய ஃபேஸ் கவர் ஒன்றும் சரிப்பட்டு வராது. நல்ல லெவலுக்கு விலை கூடின இந்தியன் கிட்டுவலை தான் உடுக்கணும். நல்ல சோசியலா இருக்கணும். இந்த மனுஷனை ஒசரத்தை மட்டும்தான் சொன்னாரு. வயசு செல்லலையே. 20 இல்லாட்டி ஒரு 23க்குள்ள ஈக்கோணுமோ. பாத்தீங்களா யூசுப் நானா, மைமூண்டா கூட்டாள மகன் இப்படியெல்லாம் எதிர்பார்த்தா அவன் கல்யாணம் முடிக்க மாட்டான்.
புளியானம் தான் குடிப்பான். எனக்கு படுற மாதிரிக்கு இவன் லண்டனில் தாச குட்டிகளோட மாட்டி பட்டிப்பான். சில நேரம் புள்ள குட்டிகளும் ஈக்கியலும் உம்மா வாப்பாட கரைச்சல் பொறுக்கலாம இப்படி கண்டிஷன் போட்டு ரிஜெக்ட் பண்றானோ தெரியா. இப்படி பசுந்து சொத்து தேடுற மாப்பிள்ளமாருக்கு கொடுக்கிற பொம்பளை புள்ளைல கடல்ல போட்டாலும் பரவாயில்ல, மீன் சரி திண்டுட்டு போகும். சாய்பரானா மெதுவா பேசுங்க. எங்கிட்ட மைமூன் வாழ சத்தம் கேட்குது. கூட்டாளிக்கு ஏசுறது காதில் விழுந்தா என்ன தூக்கி கடல்ல போட்டுருவா. கொஞ்சம் வெளியில தலையை போட்டு பார்ப்போம். அவையே தானோ. என் ஆசைக்கு இல்லையே மைமூனு தும்மாவே வழி மேல விழி வச்சு உங்களோட வரவத்தான் எதிர்பார்த்து கொண்டு ஈக்கின்னு வாங்க ஸ்ரீதேவி, வாங்க வாங்க வாங்க. சாய்பு சாச்சா, நீங்க எப்ப வந்தீங்க? நான் இப்பதான் வந்தேன். அது சரி, என்ன யூஸ் பண்ணாட அவங்கள கண்டதும் சரியான பணிவு கனிவு. நான் இவருக்கு என்ன சரி சென்னா அது குளத்துல போட்ட கல்லு போல சும்மா சரி. இவரு எனக்கு என்ன சரி சென்னா அது தெவரேன் கூட்டுக்குள்ள அந்த எரிஞ்ச கல்லு போல. அந்த பயன்தான், வேற ஒன்றும் இல்லை. சாய்பு நானா கொஞ்சம் வாய பொத்தி கொண்டு சும்மா இருங்க. இப்ப நீங்க தான் தெபரேன் கூட்டு கல்லடிக்க. நீங்க என்ன வாய்மம் போன விஷயம் எப்படி காயா பாயா? பொண்ணூட்டில் தீன் மேசை நிரப்பமா பறத்திருந்துக்குவேன். பொன் பார்க்குற சாக்கில் நீங்களும் பஹ்ரூசாவோடு சேர்ந்து பௌரு முட்டை திண்டிப்பீங்களே. என்னப்பா நான் திங்கவா போனேன்? என்னைய சாப்பாட்டு ராணின்னு சொல்லி நினைச்சிட்டீங்களா நீங்க? என்னைய கூட்டிட்டு போனது திங்கவா? அப்போ எதுக்கு உடுத்து போட்டு கூட்டிகிட்டு போனீங்க? அதை சொல்லுங்க, நீங்கள் அந்த விஷயத்தை சொல்லுங்களே. எல்லாம் ஒரு காரணத்தோட தானப்பா, காரணத்தோட தான். காரணமும் பூரணமும் சும்மா தோரணம் கட்டாம டக்பக்குன்னு சொல்லுங்கப்பா. சும்மாவே இந்த மனுஷனுக்கு அவசரம் தான். நடந்தது நான் சொல்றேன் கேளுங்களேன். பொண்ணூட்டு பாட்டியோட மௌரூஷாவும் அவங்கட ஆக்களும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த நேரமா பார்த்து நான் முள்ளமா சருவி அங்கால ஈக்கிய குஷினி பக்கமா போனேன். குஷினி பளிச்சண்டு பசந்தான் இருந்துச்சு. அப்படியே இந்த வாஷ்ரூம் ஒரு சாதேசமா எட்டி பார்த்தேனப்பா. நீங்க எதுக்கு இந்த எச்சி பூனை மாதிரி எல்லா இடத்தையும் பேசி கொண்டு என்ன பேச விடுங்கப்பா, நீங்க என்ன பேச விடுங்க. பேசுங்க. அப்படியே மொல்லமா கொல்ல வாசலை எட்டி பார்த்தேன். ஒரு தூசி தும்பல் இல்லை. பொண்ணு ஊட்ட நல்ல சீர்மையா வச்சிக்காவா, குட்டி சீர்மகாரியா அப்படின்னு சொல்லி பார்க்க மௌரூஷா எனக்கு பாரம் தந்த அந்த டியூட்டியை சட்டப்படி நான் செய்யிட்டோம். அதுவும் ஒரு உதவி தானே. அப்ப இடம் நல்லண்டா விஷயத்த சட்டு போட்டு முடிக்கிறதானே. தாரம் பொம்பளை புள்ளையில பார்த்து கொண்டு திரிறதும் ஊடு வழியா தின்றதும் பொன் பிடிக்கலன்னு சொல்றதும் பாரப்பட்ட அநியாயம் இல்லையா? பொல்லாத பாவம் இல்லையா? இந்த 40 வயதா போற அறக்கிழவனுக்கு 20 வயசு சின்ன குட்டி ஐயா பாக்குறது. சரியா சொன்னீங்க சாய்பனா, சரியா யூசுப்னானா. பொண்ணு பாக்குற படலத்துக்கே கொடல்ட நீட்டத்துக்கு செலவு. கல்யாணம் வந்துட்டா என்னமா செலவழிக்கிறாங்க. பணக்காரங்க கிட்ட காசு இருக்குது, துள்றாங்க. இந்த எளிய மனுஷரும் இதை பார்த்து நடக்கிறது தான் சரியில்லை. நான் அறிய காணி பூமியை வித்து ஊட்ட ஈடு வச்சு கல்யாணம் செய்யற படுற பாடு இந்த மனுஷனுக்கு எப்பதான் புத்தி வருமோ தெரியல. அதோட சாய்புனா அந்த முந்தி சீதனன் தான் மாப்பிள்ளையோட பிரதான ஆதாரம். இப்ப சீதனை பத்தி பேச மாட்டாங்க. மாப்பிள்ளையோட அந்த தரஜாத்துக்கு ஏத்த மாதிரி வீடு வாசல் காணி பூமி கார் பங்களா கொடுக்கறது உங்களுக்கு தான் ரெஸ்பெக்ட் என்று சொல்லி பொண்ணுட அப்பாவி வாப்பட தலையில மஞ்சள் அரைச்சி மூளைய கழுவுவாங்க. பொண்ணுட்ட மொட்டை அடிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் கேளுங்க யூசுப்னானா. சில ஊர்களில் புது மாப்பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுத்து வீடு நிறைய சாமான் சட்டியால நிரப்பணும். அது மட்டுமா 6 மாசத்துக்கு நொமிலே, அதான் இலவச சாப்பாடு போடணும். நான் கல்யாணம் முடிச்சு 2 நாள்ல மைமூன் வேலைக்கு விரட்டிட்டான். சம்பாதிச்சு வந்தா தான் சாப்பாடும். நாங்க சும்மா இந்த வாயை நீங்க குழப்பவானா? நீங்க 2 பேரும் மூட்டுக்குள்ள பேசி சட்டிப்பானை உடைக்காம வெளியில போய்த்து இதை பத்தி பேசுங்க, சரியா? இந்த மாதிரி புதிய முறையில பொண்ணூட்ட காண்டையே நீங்க சமூகத்துக்கு காட்டி கொடுங்க. உங்களுக்கு தான் செய்தி என்ன? எங்கட பள்ளிக்கு புதுசா வந்திக்கு அந்த ஹசரத் கிட்ட இதை பத்தி பயான் பண்ண வைங்க. நீங்க மிம்பர் வடியில ஏறி செம்மையா அடி கொடுத்து இப்படிப்பட்டவங்களை பயமுறுத்தணும்.
கேட்கறவங்கள மட்டுப்படுத்த மட்டும் இல்ல, குடுக்கறவங்களுக்கும் பயமுறுத்தணும். இப்ப எல்லாம் ரகசியமா தான் கலவா தான் நடக்குது. ஐசுட்டி தான் நான் சொல்றேன். இப்ப எதுக்கு இந்த பள்ளி ஹசரத்தை இதில் மாட்டணும்? முந்தி இருந்த ஹசரத் மிம்பர் மேடையில் ஏறி பயமுறுத்த பேச்சு தான் அவரை பயமுறுத்தி வீட்டுக்கே அனுப்பிட்டாங்கோ. இந்தாங்க, உம்மா வாப்பா மாருக்கு குறை சொல்லி வேலை இல்லப்பா. பொம்பளை புள்ளியே எப்படி சரி ஒருத்தர்ட கையில பிடிச்சு கொடுக்கத்தானே இப்படி எல்லாம் செய்யறாங்க. வேற என்ன செய்யலும்? மாப்பிள்ளை வீட்டாரதான் செல்றத மாதிரி நீங்க ஆடித்தானே ஆகணும். அது சரி மைமூன், அங்க அந்த பொண்ணு வீட்டுல தேத்தண்ணி மரவா பெருசா பதத்தி இருந்துச்சுன்னு பீத்தினீங்க இல்லையா? இங்க என்னடான்னா எங்களுக்கு ஒரு பிளேண்டி சொட்டும் இல்லையா? சாயிபு சாச்சாவும் உங்களோட யூசுஃபு மச்சாரும் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சியா? திங்கிறது குடிக்கிறது எப்படித்தான் போனாலும் நடந்த கதையை நீங்க கேளுங்களே. ஒரு பெட்டிஷ் எடுத்து பாதி கடிச்சதும் தான் மிச்சம் மௌரூஷா டக்குன்னு பறிச்சு தட்டில் வச்சுட்டாப்பா. பெண்ணும் பெரிய கோழி கூட்டு வாழை சீப்பு, இந்த ரோல்ஸ், கேக், பழவர்க்கம், முறுக்கு தீனுவல், நொறுக்கு தீனுவல் கலர் கலரா வச்சிருந்தாங்கப்பா. எனக்கே வாயூறுது பௌதூறுது. செல்லுங்க. நெஸ்கோபிட வாசம் சும்மா கம்ம கம்மன்னு சொல்லி மூக்க முட்டி கொண்டு நின்றுச்சப்பா. அப்ப பொண்ணோட உமா வந்து அதுல ஒன்று எடுங்க, இதுல திண்டு பாருங்க, இதுல உரப்பு, அதுல இனிப்பு, எல்லாம் என்ன மகள் கிளாஸ் வைத்து படிச்சு செஞ்சதுவல் அப்படின்னு சொல்லி மவள்ட புகழை உச்சி தலையில வச்சு மெச்சிக்கிட்டே இருந்தா. தீன் மேசைய பார்க்க கொல பவுரு உம்னு சொல்லி நிறைஞ்ச போல இருந்துச்சப்பா. இனி நீங்க என்ன திங்கல? இந்த மௌரூஷா தின்ன விட்டாத்தானே அப்பா. அவள் என்ன தின்ன உடலையே. எதுல சரி கைய வச்சா போதும் காலை மிதிச்சு எடுக்க வேணாம் அன்னு சொல்லி சிக்னல் தந்துக்கிட்டே இருந்தா. என் காதல சும்மா ரகசியமா என்ன செஞ்சா தெரியுமா? ஒன்றுலையும் கை வைக்க வேணாம், திண்டா குடிச்சா நாங்க புரியம் கொடுக்கவாகும். ஓ, அது மட்டும் இல்ல, நாங்க ஏதோ தீன் தண்ணி காணாத ஜாதி அப்படின்னு சொல்லி நினைக்க போறாங்க. ஐசுட்டி ஒன்றிலையும் கை வைக்க வேணாம் இப்படி சொல்லிட்டு மோதுல சிரிப்பே காட்டாம உசும்பாம கல்லு போல இருந்தாப்பா. அப்ப இந்த விஷயமும் அஞ்ச பஜார் கஞ்ச கஜால்னு சொல்லுங்களேன். பொண்ணுட்ட அக்கா என்ன கஷ்டப்பட்டு செஞ்சிப்பாங்க. உங்களோட மௌரூசாக்கு மனசாட்சின்னு சொல்லி ஒரு சாமான் இல்லையா? இது புல்லாத பாவன்னு தெரியவா? நீங்க சரி புத்தி செல்ல பாருங்கள் மைமூன். யூசுப் நானா நேரத்தோட பொண்டோட பயோடாட்டா போட்டோ எல்லாம் போட்டு தானே பட்டாளம் போயிருக்கும். ஓ, போட்டோ பயோடாட்டா மட்டும் இல்ல, பொடிய நக்கச்சிக்காத இந்த கையில் இந்த ஐஃபோனால சாப்பாட்டு மேசை, உடுவாசல், புட்டுவம் ஷர்ட் எல்லாத்தையும் உடனுக்குடன் கிளிக்குன்னு சொல்லி ஃபோட்டோ பிடிச்சி லண்டன் மாப்பிள்ளைக்கு அனுப்பி கொண்டே இருந்தா. உடனே அங்கேருந்து பதில் வந்துச்சாலியா. அக்கச்சிக்காரிக்கு குஷுன்னு சொல்லி ஏதேதோ கதைச்சி மெசேஜ் பண்ணினா. மௌரூஷாட காதல ஏதோ கடிச்சா. அக்கச்சி காதை கடிச்சதும் எதிர்கட்சிக்கு என்ன ஆயிடுச்சு? முகம் அப்படியே காஞ்சி போச்சு. ஓ, காஞ்ச மாதிரி சும்மா வாடி பைத்துட்டதப்பா. அட காட்சி அப்படி வாருதா? நான் ரகசியமா என்ன மகன் போன்ல என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு மௌரூஷா பொடியனுக்கு பொண்ண புடிப்படலையா, பொன் கொஞ்சம் கொழுப்பு கூடையா. கொழுப்பு பொண்ணுக்கு இல்ல, மௌரூஷாட குடும்பத்துக்கு. அவன் இந்த ஜென்மத்திலேயும் கல்யாணம் முடிக்கிறாப்புல இல்ல. இன்னும் 4-5 வருஷம் போனா அவனுக்கு கிடைக்கிறதும் இல்ல. அப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லுங்க. மொல்லமா பயணம் சொல்லி போட்டு மாறுவோம் சொல்லி மௌரூஷா எழும்பிட்டா. இங்க பாருங்க மைமூன், நான் ஒன்று செல்றேன் கேட்டுக்கோங்க. இதுக்கு பிறகு நீங்க உங்களோட கூட்டாளி மௌரூஷாவோட சேர்ந்து ஊடுவழி அந்த பொன்பாக்க போனா இடுப்ப உடைச்சி புட்டுவத்தில் இருப்பாட்டுவேன். அதுக்கு பிறகு நான் கெட்டவன் சொல்லி உமாக்கு போன் எடுத்து அளவானும். இது என்ன கேடு கெட்ட வழக்கம் உங்களுக்கு? சும்மா முசுப்புக்கு சப்போர்ட்டுக்கு போன மைமூனுக்கு ஏசவானா. மைமூனா சீதனம் கேட்ட, நகை கேட்ட, அதனால சத்தம் போடவானா. மைமூனை பத்தி தெரியும் தானே. நான் போன பிறகு வவுறு நிறைய தருவா. அதனால பேசாம பூஸ் பெட்டியா மாதிரி வாய மூடிட்டு இருங்கோ. என்ன யாய்வுனா தாருக்கு வாய் மூடி மௌனம் சாதிச்சு உபதேசம் பண்றீங்க? வாங்க மாஸ்டர், வாங்க. இப்ப எப்போ லேட்டா தான் வாரீங்க. இந்த படத்துல எல்லாம் முடிஞ்ச பிறகு போலீஸ் ஜீப் வார மாதிரி எல்லாம் ஐக்கி ஏதோ கல்யாணத்துல கலாட்டம் மாதிரி ஏதோ காதுல விழுந்துச்சு. ஓ மாஸ்டர், எங்கிட்ட இந்த கல் இக்குத்தூணு பெரனிக் பாண்டு அதுதான் அந்த எக்ஸ்பயர்டான அந்த பழைய சாமான்
மௌரூசா அவனுக்கு குட்டி தேடி தேடி பட்டி தொட்டி எல்லாம் அலையிறத பற்றி பேசிக்கொண்டிருந்தோமோ. இது ஊரெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே சுபனானா. நானும் 4 விஷயம் கொண்டு போனேன். 40 குறை பிடிச்சி மறுசா ரிஜெக்ட் பண்ணிட்டான். படிப்பு, சம்பாதிப்பு, வசதி வாய்ப்பு, கார் பங்களான்னு பாக்குறாங்க. வயசு வார நேரத்துல கல்யாணத்தை முடிச்சு கொடுக்காமல பார்த்து இக்கிறாங்க. பிள்ளைக்கு 40 விந்தின பிறகுதான் பொண்ணு தேடி அலையிறாங்க. அப்படி சொல்லுங்க சாயிபுனானா. அவங்கள்ட்ட குறைய பார்க்காமல பொண்ணுகிட்ட நிறைய குறைய பாக்குறாங்க. வயசு கூட, நிறம் குறைச்சல், ஒசரம் போதா, படிப்பு போதா, வாகத்தொகை இல்லைன்னு பொண்ணுகளை பார்த்து ரிஜெக்ட் பண்றாங்க. இதுதான் இப்ப மிச்சம் இடத்துல நடக்குது. ஆகிறதாமான்னு பிறந்தீங்க யூசுபுனானா. எல்லாரையும் அல்லா தான் காப்பாற்றணும். நீங்க சொல்றது 100க்கு 100 நெசம் மாஸ்டர். சில இடங்கள்ல கல்யாணம் பேசி முந்திய பொண்ணுக்கு பொடியன் போனை கொடுத்து அனுப்பிடான். போன் அதுவும் தாரண கையில கூட்டிட்டு வாப்பாட கையில. பொடியன் 6 மாசமா போன்ல பேசி போட்டு மெதுவா கலந்து கொள்றான். அது மட்டுமா, வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு பொண்ட வாப்பக்காரன் போன்லயே ஒல்லி சொல்லி கொடுக்காரு. போன்லயே கல்யாணத்தை முடிச்சு கொடுக்காரு. ஹராம் ஹலால் நலவு பொல்லா பொண்டை இப்ப பார்க்க மாட்டாங்க இந்த யூசுபுனானா. சரியா சொன்னீங்க மாஸ்டர். நீங்க கல்யாணங்கிற விஷயத்துல எத்தனை இஸ்ராஃபுகள் நடக்குது, வீண் வரையும் எத்தனை நடக்குது. அப்படி பார்க்க போனா போன்ல ஒலி சொல்லி கொடுத்து போன்லயே கல்யாணத்தை முடிச்சு மகளை வெளிநாட்டுக்கு அனுப்புறது பரவாயில்ல போலப்பட்டிருது. பேசியே டைம் போற மாதிரி. அப்ப நான் போயிட்டு வரவா? நானும் வரேன் மாஸ்டர். நானும் வந்து மிச்சம் ஆயிடுச்சு. ஜக்கியா சித்திக் ஃபரீத் பிரதி அமைத்து சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டீர்கள். பங்கு பற்றிய கலைஞர்கள் கலாபூஷணம் மஹதியசன் இப்ராஹிம், கலாபூஷணம் திக்வலி சஃப்வான், கலாபூஷணம் நெய்ரஹீம் ஷஹீத் மற்றும் அக்குரணை சஹாப்தீன் ஆகியோர். நிகழ்ச்சி தயாரிப்பு ஃபாத்திமா ரீசா ஹுசைன்.